ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. இன்றைக்கி நான் 1/4 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாப் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவர் கழித்து நான் அதை வேக வைக்க போகிறேன். மட்டனை குக்கரில் போட்டு அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். அதில் ஒரு 4 முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ மட்டன் வெந்துருச்சு. நம்ம கிரேவி செய்வதற்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை சின்னசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சா இன்னும் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் கிரேவிக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சுருந்த மட்டனையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணதுக்கு முன்னாடி குழம்பு காரத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் மிளகாய் பொடி போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக 2 மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நான் குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ நான் இந்த குழம்ப சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஆட் பண்ணால் குழம்புக்கு இன்னும் தனி டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.